தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பெண் ஒருவரை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். இந்த விவகாரத்தோட முழு பின்னணி என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அடுத்த ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தின் மேற்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிறார். இவரது நண்பர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால். இவர்கள் இருவருமே சேர்ந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்று ராமநாதபுரம் அருகே உள்ள ஏர்வாடி பகுதியில தனியார் தங்கும் விடுதியில அறையை எடுத்து தங்கியிருக்கிறார்கள். அங்கு அந்த பெண்ணுக்கு குளிர்பானத்துல மயக்க மருந்து கலந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சூழல்ல அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு தற்போது அந்த தாவக நிர்வாகிகளான ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் மற்றும் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் ஆகிய இருவரையுமே கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டதில் இந்த இருவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தற்போது அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண் ஒருவரை வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி அழைத்து சென்று குளிர்பானத்துல மயக்க மாத்திரை கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இருவருமே காவல்துறையினருக்கு நீதிமன்ற விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.